ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் உங்களோட குக்கு நவீனா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காயோட நன்மைகள் என்ன எடுத்துட்டிங்கன்னா, ஜீரண ஆற்றலை மேம்படுத்த உதவும் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய். அதே மாதிரி வந்து இது அனிமியா இருக்குது பார்த்தீங்களா, அது சரி செய்யும். நம்ம கன்சீவாக இருக்க டைம் இது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி வந்து இது சுகர் கண்ட்ரோல் வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், நீரிழிவு நோய் வந்து கட்டுக்குள் வரும். அதேமாதிரி வந்து நம்ம பல பேருக்கு வந்து நீர்க்கட்டி மூலமாக மாதவிடாய் தள்ளி போகும் பார்த்தீங்களா, இது சாப்பிட்றது மூலமாக வந்து மாதவிடாய் வந்து சரி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதயத்துக்கு வந்து இது ரொம்ப வந்து ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதயத்துக்கு நல்லா பலம் கொடுக்குது. அதேமாதிரி வந்து நம்ம வந்து உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, இது சாப்பிட்றது மூலம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் இது சொல்கிறேன்னா வந்து இது சாப்பிட்றது மூலமாக உடம்புக்கு ரொம்ப தெம்பு. சரிங்களா, நம்ம இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வச்சு குழம்பு தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து சுண்டைக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு, அந்த சின்ன சின்னமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேசாக வந்து கட் பண்ணிங்கன்னா போதும். விதை வெள்ளாத வராத அளவுக்கு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இஞ்சி கல்லில் வச்சு கூட தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரிஞ்சு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பாருங்களேன், நல்லா பச்சையாக உள்ளது வந்து லேசாக வெளிர் பச்சை கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொன்னிறம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், முழுசாக உரிச்சு வச்சு அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 30 பல் பூண்டு. சரிங்களா, அதை நல்லா போட்டு நல்லா ஒன்றா போட்டு வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொன்னிறம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா நல்லா பொன்னிறம் வதங்கணும். இப்போ பார்த்தீங்களா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சுண்டைக்காய் எடுத்து போட்டிருக்கேன். அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனால் தான் வந்து பச்சை வடை போனால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் 2.5 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் 3 கரண்டி மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா ஒன்றா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டை புளி எடுத்துருக்கேன். அதில் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். உப்பு போட்டு கரைச்சி நல்லா அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து அரை மூடி தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது நல்லா கொதிச்சு வரணும். எந்தளவுக்கு வந்து கொதிச்சு வருதோ அந்தளவுக்கு வந்து அந்த குழம்பு சுண்டைக்காயோட உள்ள ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாசம் வரும் பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கசப்பாக இருந்தால் இல்லை நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்குங்க. நான் அதில் வெல்லம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பிட்றது மூலமாக நமக்கு உடம்புக்கு ரொம்ப தெம்பு. நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.